அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அந்தஸ்துக்கு அல்லாஹ் தஆலா தூக்கி வச்சிருக்கிறான். வகான ஃபதுலுல்லாஹி அலைக அலீமா. அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச வரிசையாகிறது வலுப்பமாகி விட்டது. அந்த வலுப்பம் என்ற வார்த்தைக்கு முடிவு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப உயர்த்தப்பட்ட மனிதரை நாங்க உயர்த்தி பேசாம தாழ்த்தி பேசணும். எங்களை போல ஆளுன்னு சொல்லிக் கொள்ளணும். இவர வாப்பாவ என்ன போலதானே அவரு என்று தோள வைத்து கைய போடுவானா? போடுவானா? போட்டா என்ன சமூகம் ஒழுக்கம் கெட்டவன், ஒழுக்கம் கெட்டவன் என்று சமூகம் சொல்லும். அதனால ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல இந்த காலத்தில் வந்திருக்கக்கூடிய சகல இயக்கங்களும் அது தப்லீக் ஜமாத்தா இருக்கலாம், தௌஹீத் ஜமாத்தா இருக்கலாம், ஜமாத்தே முஸ்லிமீனா இருக்கலாம், வஹாபிகளா இருக்கலாம், மௌதூதியுடைய கூட்டமா இருக்கலாம். அத்தனை பேரும் வழிகேடு 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 இல்லன்னு தீர்மானிப்போம், கூட்டி கொண்டுவான். அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட உங்களுடைய உயிரை விடவும் மேலாக மதிக்கப்படணும். அப்படித்தான் முனிவர்கள் மதிச்சார்கள், சஹாபா பெருமக்கள் மதிச்சார்கள், இமாம்கள் மதிச்சிருக்கிறார்கள், அதுக்கு பின்னாலே ஷேഖமார்கள் மதிச்சிருக்கிறார்கள். இதனால ஈடேற்றம் பெற்றிருக்கிறார்கள். அவங்கள எங்களை போல சாதாரண மனிதன் என்று நினைச்சா அவன் அபூஜஹில். அபூஜஹில் சாதாரண மனிதன் தான் இட போட்டான். யார்? ரசூலுல்லாஹ். அதனால அபுல் ஹிகம் என்ற ஞானத்துடைய தந்தை என்று பேர் இருந்து அவன் ரசூலுல்லாஹ்வை எங்களை போல மனுஷன் என்று மதிச்சத்தின அபூஜஹிலா போனான். மனத்தனத்தின் தந்தை என்ற பேர் வாங்கிச்சு. நேரத்தோடு அவன் பேர் அபுல் ஹிகம், ஞானத்தின் தந்தை. ரசூலுல்லாஹ்வை எப்ப எங்களை போல மனுஷன் என்று எடை போட்டானோ அப்ப அபூஜஹில், மடமையின் தந்தை என்ற பெயர் அவனுக்கு வைக்கப்பட்டு போச்சு. அதனால ரசூலுல்லாஹ்வை முஹப்பத் வைக்கிறதும் அவங்களை உயர்வாக மதிக்கிறதும் எங்களை விடவும் உயர்வாக அவங்களை நேசிக்கிறதும் ஈமான். அது இல்லாம போனா ஈமான் இல்லை. தொழுது தொழுது நெத்தி கருக்கத்தில் எந்த வேலையும் இல்லை. ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா. ஈமான் இல்லாம கஷ்டப்பட்டு இபாதத்து செஞ்சு கடைசியில நரகத்துக்கு போக வேண்டியது. கடைசியில நரகத்துக்கு போக வேண்டியது. அதனால ஜாக்கிரதையா இருந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ்வுடைய வஸ்புகள், அவர்களுடைய மௌலுது படிக்கிறது, போதுறது. என்ன பள்ளியில மௌலுது? ஆமா, அங்க ரசூலுல்லாஹ் தானே அப்பா பள்ளியில மிம்பர் மேடை போட்டு கொடுத்தாங்க. இல்லன்னு சொல்லட்டுனே புகாரில தான் வந்திருக்கு. நீங்க கேட்கிற புகாரில தான் வந்திருக்குது. ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு பள்ளி வாசல்ல மேடை போட்டு கொடுத்தது ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து படிக்கிறதுக்கு. அங்க புகாரில தான் வந்திருக்கு, வேற எங்கேயும் வரல. அவங்கள புகழ்ந்து படிச்ச கஅப் இப்னு ஸுஹைருக்கு சன்மானம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன சன்மானம்? சாதாரண சன்மானம் அல்ல. தன்னுடைய மேனியில போடப்பட்டிருந்த போர்வை அதை போத்தி விட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில பட்ட போர்வையை ஒருத்தன் போத்தினா நரகத்துக்கு போவானா? நிச்சயமா போவானா? நிச்சயமா போவானா? அந்த பரிசை பெற்றுக் கொண்டவர் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா. இப்படி எல்லாம் எத்தனையோ வரலாறு. அப்ப ரசூலுல்லாஹ்வை புகழ வாழம் இருந்தா ரசூலுல்லாஹ் தடுத்திருப்பாங்க, போர்வை போத்திருக்க மாட்டாங்க. ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா பள்ளி வாசலுக்கு இல்ல மேடை போட்டு கொடுத்திருக்க மாட்டாங்க. ஏற்றுக்கொண்டதினாலதான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாம் அறியாம புரியாம பொதுமக்கள் செஞ்சு வந்த நன்மையான காரியங்கள் தடுத்து அவங்களை குட்டி சோகராக்கி அவங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை எல்லாம் களவெடுத்து, சாமான களவெடுத்தா அவனோட கையை வெட்டி போட்டு சும்மா இருந்துடலாம். ஈமான களவெடுத்தா அவனை உடையலாம், அவனை கொள்ளணும். ஈமான களவெடுக்கிறவனை கொள்ளணும். அதான் சொல்லலாம் ஹதீஸ். அப்ப ஈமான களவெடுக்கிற கூட்டம் தான் அவனும் இப்ப வந்திருக்கிறது. சகல கூட்டங்கள் ஈமான களவெடுக்கிற கூட்டம், ஈமானுக்கு வேண்டி வைக்கிற கூட்டம். கவனமா இருக்கணும்.
அதைத்தான் எங்களுக்கு சொல்லலாம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நாயகம் ரசூல் அக்ரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேலாக மதித்து அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பின்பற்றி அவருடைய சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை முறைகளை பின்பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களை முஹப்பத்து கொண்டு ஈமானின் பேரிலே வாழ்ந்து ஈமானின் பேரிலே மரணிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.